ஹாய், ஹலோ. வழக்கம் போல ஜிம்முக்கு போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, பயங்கர சர்ப்ரைஸு. நான் 2 நாளா பேனர் இருந்துச்சு. நான் அத கவனிக்கல. நோட்டீஸே பண்ணல. என்ன ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அஞ்சாலமரம் கோவில்ல வந்து தீமிதி திருவிழா வச்சிருக்காங்க. நான் அது நோட்டீஸ் குடுப்பாங்க. இந்த வருஷம் குடுக்கவே இல்ல. போன வருஷமும் குடுக்கல. அதுக்கு முன்னாடி வருஷம் குடுத்துருந்தாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே வந்து ஃபுல்லா செட்டப்லாம் ரெடி ஆயிட்டுருக்கு. பார்க்கும்போதே வைபா இருந்துச்சு. போம்போதே மறுபடியும் சாட்டர்டே வந்து வரணும்னு சொல்லிட்டு தான் போனேன். அதுக்கப்புறம் ஒரு சோம்பேறித்தனம் திரும்ப வரவே இல்ல. சண்டே ஈவினிங் தான் வந்து தீமிதி திருவிழா பார்க்குறதுக்காக வந்தோம். கிளம்பி வந்தா செம்ம க்ரௌடு. உள்ள போனா நிற்கிறதுக்கு கூட இடம் இல்ல. அவ்வளோ க்ரௌடு. குட்டீஸ வச்சுட்டு பயமா இருந்துச்சா, சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா உள்ளவும் போல. மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி வந்து சுற்றி எடுத்துகிட்டு வரதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. கிளம்பிடுச்சு ஆல்மோஸ்ட். சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அங்கேருந்து. போன வருஷம் இல்ல, அதுக்கு முன்னாடி வருஷம் மாட்டிக்கிட்டு அந்த ரோட கிராஸ் பண்ணி வர்றதுக்கு 1 ஹவர் ஆச்சு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த வருஷம் உஷாராக சீக்கிரமாக வெளியில் வந்துட்டோம். ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு 9:00 வீட்டுக்கு வந்துட்டோம். சாமி பார்க்க உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு சட்டி வேணும், இது வேணும், அது வேணும்னு சொல்லிட்டு ஒரே அலப்புற. அது அங்கே தான் இருக்க போகுது, போயிட போகிறதில்ல. சாமி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம். ஆனாலும் நமக்கு ஆர்வம் தாங்கலை. இந்த வருஷமும் நெருப்பு மிதிக்கிறத பார்க்க முடியல. அந்த இதுவை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். லாஸ்ட் டைமும் பார்க்க முடியல, இந்த வாட்டியும் பார்க்க முடியல. லேட்டாக பண்ணுறாங்க இங்கேன்னு நினைக்கிறேன் நான். குட்டீஸு வீட்டில் விட்டு வந்தால் நம்ம வந்து இருந்து பார்த்துட்டு பொறுமையாக போகலாம். நாங்கள் கிளம்பும்போது க்ரௌட் நல்லா உள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் வெளில கிளம்பிட்டோம். அப்புறம் என்ன, வெளில வந்து ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பாய்.